சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, என்னப்பா இதெல்லாம், மறுபடியும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் தேவையா? என் வாழ்க்கையை பற்றி மட்டும் யாரும் யோசிக்க மாட்டீங்க, ஆனால் முத்து மீனாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்க. மறுபடியும் எதுக்குப்பா முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்? பேசாமல் பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, அதுதான் நமக்கு நல்லது. மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எத்தனை வருஷம் ஆகுது, ஆனால் இப்போவும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கணுமா? மீனா ஏற்கனவே நம்ம வீட்டு மருமக தானப்பா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன மனோஜ், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறோம், ஆனால் நீ தான் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மனோஜ். ஒரு பக்கம் ரோகிணி மாசமாக இருக்காங்க. ரோகிணி மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ சொல்கிற. உன்னுடைய பேச்சை எப்படி மனோஜ் கேட்க முடியும்? நீ ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க, எவ்வளோ பொய் சொல்லியிருக்க, எங்களை ஏமாத்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறத எங்களால் நம்ப முடியல. அதனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். விஜயா சொன்ன மாதிரி முதல்ல உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுப்போம். ஆனால் நீ இப்போ பொறுமையாக தான் இருக்கணும். முதல்ல உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும் மனோஜ்னு சொல்லும்போது, ஆமாப்பா, எப்போ கேள்வி கேட்டாலும் இப்படியே சொல்லுங்க, ஆனால் முத்துவுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சீக்கிரமாகவே பாட்டிக்கிட்ட நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன். பாட்டி, நீங்கள் தான் நடந்த உண்மையை மறந்துட்டீங்க. ஏற்கனவே மீனா இந்த வீட்டு மருமக தான். மறுபடியும் முத்துவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டான்னு கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு பேசிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன விஜயா இதெல்லாம்? மனோஜ் வந்து என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு. அவங்க ஏற்கனவே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு மறந்துருச்சு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். என் அம்மா பேச்சை தான் கேட்டாகணும். மனோஜ் இந்த உண்மையை இப்போ என் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். மனோஜ் கிட்ட பேசி நீ தான் புரிய வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்லும்போது விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட பேசி புரிய வைக்கிறதா, இல்லை முத்துவோட பாட்டிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறதான்னு எனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே முத்துவோட பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படி தேவையில்லாமல் பேசுகிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் மறுபடியும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு சொல்கிறாங்க. எப்போ தான் இங்கே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு ஒன்றுமே புரியல. என் பையன் மனோஜோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பாவம் மனோஜ் ரொம்ப மனசு வேதனைப்படுறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. ஆனால் மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜை பற்றி யோசிக்கிறாங்க விஜயா. மனோஜ் கடைக்கு கிளம்பி வரும்போது கனகாவோட அம்மா தேவிகா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், கனகா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, கனகா ரொம்ப நல்லா இருக்கா, ஆனால் கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க தேவிகா. இல்லை, எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், கனகாவை நீங்களே கூப்பிட்டு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், கனகாவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? இத்தனை நாள் கனகாவை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், ஆனால் இப்போ கனகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் கனகாவோட ஹஸ்பண்ட் தானே, கனகாவை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும், கனகா மேலே உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்குன்னு தெரியும், அதனால வேலை தான் முக்கியம்னு யோசிக்காம நீங்கள் இப்போ கடைக்கு போக வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, அதே மாதிரி கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல மனோஜ், என் பேச்சை கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கனகாவை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கனகாவை பார்க்குறதுக்காக தேவிகாவோட வீட்டுக்கு வராங்க. இங்கே மனோஜ் வந்த உடனே கனகா ரொம்ப சந்தோஷமாக, ஹஸ்பண்ட் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தான் வந்த கனகா, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, அதான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் எங்கள் வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதான் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக போகிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் கனகா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்போ நீங்கள் வரலையான்னு கேட்குறாங்க கனகா. அதான் மனோஜ் இருக்காருல்ல, மனோஜ் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, மனோஜ் நான் நல்லா பார்த்துப்பாரு, நீ மனோஜ் கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குது கனகா அப்படின்னு சொல்கிறாங்க தேவிகா. சரி நான் கனகாவை பார்த்துக்கிறேன், நானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மனோஜும் கனகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. அங்கே டாக்டர்கிட்ட மனோஜ் பேசிகிட்டு இருக்காங்க.
அந்த சமயம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே இங்கே வந்து கனகாவுக்கு எல்லாம் சரியாயிரும், எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கனகாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, கனகாவை நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே அப்பப்போ கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, கனகா இப்போ ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அதனால் இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பேசும்போது, சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனகா கிட்ட மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் இங்கே மீனா வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே தெரிஞ்சவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. மீனா அங்கே மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. மனோஜ் எதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னு மீனா யோசிக்கும்போது, அந்த சமயம் அங்கே வந்து கனகா வராங்க. ஹஸ்பண்ட் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவை கூப்பிட்டுட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பி வராரு. இது எல்லாத்தையும் மீனா கவனிக்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. மனோஜ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே மனோஜ் கனகாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் மீனாவுக்கு உடனே உண்மை தெரியணும்னு யோசிக்கிறாங்க. உடனே அங்கே எல்லார்கிட்டேயும் மனோஜ் எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்கும்போது, மனோஜ் கனகாவை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மனோஜ் கனகாவை கூப்பிட்டு வரணும்னு கேட்கும்போது, கனகாவோட ஹஸ்பண்ட் மனோஜ் தானே, அதனால் இனி தேவிகா வந்து வரமாட்டாங்களாம், மனோஜ் தான் கனகாவை பார்த்துக்கணுன்னு தேவிகா சொன்னதால் கனகாவை வந்து மனோஜ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கனகா இப்போ மனோஜ் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்லும்போது, மனோஜை எனக்கு தெரியும், எங்கள் சொந்தக்காரங்க தான், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க தெரிஞ்சவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது யோசிக்கிறாங்க. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்போ கனகாவோட கல்யாணத்துக்காக டெக்கரேஷன் செய்கிறதுக்காக போயிருந்தோம்ல, அப்போ மனோஜ் தேவிகா வீட்டில் தான் இருந்தாரா? ஆனால் தேவிகா இந்த உண்மையை சொல்லவே இல்லையே, நாங்கள் யாரும் மனோஜை பார்க்கவே இல்லையே அப்படின்னு மீனா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. எப்படி இந்த உண்மையை அண்ணாமலை மாமா விஜயாத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும்? ஏற்கனவே அண்ணாமலை மாமாவும் விஜயாத்தையும் மனோஜோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஒரு பக்கம் ரோகிணி மாசமாக இருக்காங்க. ஆனால் இப்போ மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இந்த உண்மை இப்போ தான் தெரியும், இந்த உண்மையை வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. எப்பயும் போல பூக்கடைக்கு வந்த மீனா வந்து சரியாக தன்னுடைய வேலையை கவனிக்காமல் இருக்கும்போது, அந்த சமயம் அங்கே வந்த முத்து, என்ன மீனா, நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, நீ என்ன யோசிக்கிற, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னை கவனிக்கவே இல்லையே, என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஏன்னா முத்துக்கிட்ட உடனே இந்த உண்மையை சொன்னால் முத்து வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்வார். ஆனால் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, அண்ணாமலை மாமாவும் பாட்டியும் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. பாட்டிக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். அதனால் இப்போ முத்துக்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாம், நம்ம வந்து முதல்ல யோசிப்போம், என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு மீனா வந்து நினைக்கிறாங்க. மீனா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க கடையில் நிறைய வேலை இருந்தது, அதனால தான் நீங்கள் வந்ததை கவனிக்கவே இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்லை மீனா நீ வேற பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன், வீட்டுக்கு போனாலும் அம்மா எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க, நீ வீட்டில் இருந்தா எனக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சு கொடுப்ப, நீ எனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுவ, என்னை நல்லபடியாக பார்த்துப்ப மீனா, ஆனால் என் அம்மா தான் என்னை கண்டுக்கவே மாட்டாங்களே, அதனால தான் பூக்கடைக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது, சரி என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மீனா முத்துவுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாட்டி சந்தோஷப்படுறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இங்கே வந்து முத்து மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து, அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டீங்க, நான் சொல்கிற வேலையவும் செய்ய மாட்டீங்க, என் அம்மா வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிட்டோன்னு சொல்லும்போது மீனா கண்டுக்காமல் இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இப்போ தான் வந்தியா, நீ ரொம்ப டயர்டாக இருக்க மனோஜ்னு சொல்லும்போது, ஆமாம்மா சரியாக சாப்பிடவே இல்லை, நீ கடையில் நிறைய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ் நீங்கள் கடையில் தானே நிறைய வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன், அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது மனோஜ், உங்கள் பாட்டி பேச்சை கேட்டு எப்போ பார்த்தாலும் நான் கிச்சனில் தான் இருக்கேன், மீனா
கொஞ்சம் ஜூஸ் போட்டு தரியான்னு சொல்லும்போது, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கும்போது, நீங்கள் எதுக்கு எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்கன்னு உங்கள் பையன் மனோஜ் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இப்போ நான் ஜூஸ் போட்டு கொடுத்தா மட்டும் மனோஜ் எனக்கு இந்த ஜூஸ்லாம் வேண்டான்னு தான் சொல்ல போகிறாரு. அதனால் மனோஜுக்காக நீங்களே ஜூஸ் போட்டு கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மீனா சரியாக தான் பேசுகிறா. மனோஜுக்காக இந்த வேலையெல்லாம் எதுக்கு மீனா செய்யணும்? முதல்ல மனோஜுக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ சமைச்சு கொடுத்த மாதிரியே ஜூஸ் போட்டு கொடு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் உனக்கு வேற வேலையே இல்லை, இப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போனேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் ஜூஸ் போடணும், எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுங்க, நீ வேற பிரச்சனை செய்கிற அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே விஜயா பேசிட்டு கிச்சனுக்கு வரும்போது மீனா யோசிக்கிறாங்க, பேசாமல் உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லிடலாமா? மனோஜ் ரொம்ப பேசுகிறாரு. மனோஜ் இன்னைக்கு தேவிகா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு. இங்கே கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காரு. கடையில் தான் நிறைய வேலை இருந்தது, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு மனோஜ் அவரை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாரு. இப்போவே இந்த உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொன்னால் மனோஜோட நிலைமை என்ன ஆகும்? ஆனால் மனோஜ் ரொம்ப பொய் சொல்கிறாரு. மனோஜ் என்னைக்கு தான் உண்மையை பேசியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. மீனா அடுத்த நாள் பூக்கடைக்கு கிளம்பும்போது இங்கே சந்திராவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. சந்திரா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு மீனா கேட்கும்போது, இல்லை சத்யா சிந்தாமணி வீட்டிலேயே இருக்கிறதுனால ரேகாவும் சத்யாவும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, அதனால தான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன், சத்யா பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, அப்படியா, நான் வேணும்னா சத்யா கிட்ட பேசுகிறேன்னு மீனாவும் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சத்யா யார்கிட்டையும் பேசலை. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா ஏற்கனவே ரேகாவோட அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால அவங்க கம்பெனியை பார்த்துக்கணுன்றதுக்காக தானம்மா சத்யா போயிருக்கான், அதனால் சத்யாவுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ இந்த வீட்டில் நான் தனியாக தானே இருக்கேன், சத்யாவும் ரேகாவும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சத்யா மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி சத்யாவும் ரேகாவும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு மீனா ஆறுதலாக பேசுகிறாங்க. என்னதான் மீனா பேசினாலும் இங்கே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணால் கூட சத்யா பேச மாட்டேங்கிறானே, ரேகாவும் பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க சந்திரா. மீனா மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக முதல்ல தேவிகா கிட்ட பேசணும்னு கனகாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மீனா வரதை பார்த்துட்டு கனகா சொல்கிறாங்க, அம்மா இவங்க தானே என் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு தேவிகா யோசிக்கிறாங்க. என்ன மேடம், நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, வாங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க தேவிகா. ஆமாம் என்ன மீனா, என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு தெரியலையே, இங்கே மனோஜ் உண்மையை சொல்லியிருப்பாரா வீட்டில், அதான் மீனா என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன மேடம் ரொம்ப யோசிக்கிறீங்க, நான் மனோஜை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மேடம், மனோஜ் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே, ஆனால் இந்த உண்மையை நீங்கள் ஏன் இத்தனை நாள் எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்கள் மனோஜை பற்றி புரிஞ்சிக்காம உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்காம எதுக்கு கனகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு மீனா பேசும்போது, மீனா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தேவிகா. அம்மா மனோஜை பற்றியா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கனகா. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு கனகாவை இத்தனை நாள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் பொண்ணு கனகா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நீங்கள் நினச்சதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட பேசியிருக்கணும், உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கணும். கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் செய்கிறதுக்காக நான் வந்திருந்தேன், ரோகிணி வந்திருந்தாங்க, ரவியும் ஸ்ருதியும் இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக மனோஜை பற்றின உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கீங்க. மனோஜ் ஏற்கனவே தன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் தான் இப்போ கனகாவையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரோகிணி எங்கள் வீட்டு மருமக, இங்கே கனகாவுக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்தாங்கல்ல ரோகிணி, அவங்க எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரோகிணியை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோகிணி மாசமாக இருக்காங்க. மனோஜ் எதுக்காக கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கனகா உண்மையாகவே வசதியாக இருக்காங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால இதை விட பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ தான் எங்களுக்கே இந்த உண்மை தெரியும், ரோகிணி மாசமாக இருக்காங்க, அதே மாதிரி ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடவும் இல்லை. இப்போ மனோஜ் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது இப்போ தான் இந்த உண்மை எனக்கே தெரியும்.
மனோஜும் கனகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தப்ப நான் பார்த்தேன். இந்த உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லலாமே நினச்சேன். ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கே விஜயாத்த, அண்ணாமலை மாமா, முத்துவோட பாட்டி எல்லாரும் மனசு வேதனைப்படுவாங்க. அதனால தான் இத்தனை நாள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறேன். நீங்களாவது என்கிட்ட மனோஜை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இந்த கல்யாண ஏற்பாடை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணியிருக்கலாம். கனகாவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் எவ்வளோ யோசனை பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதுக்கு மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன் இந்த கல்யாணத்தை பற்றி எங்கள் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது, என்ன மீனா சொல்கிறீங்க? ரோகிணி தான் மனோஜோட மனைவியா? அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மாசமாக இருக்காங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ரோகிணி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலான்னு எல்லாரும் யோசிக்கும் போது அந்த சமயம் ரோகிணி மயங்கிட்டாங்க. உடனே அங்கே வந்த டாக்டர் தான் உண்மையை சொன்னாங்க, ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு. மனோஜோட வாரிசை ரோகிணி சுமந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கனகாவை எப்படி எங்கள் வீட்டு மருமகளாக நாங்கள் ஏற்றுக்க முடியும்? இன்னும் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கவும் இல்லை, டிவோர்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க தேவிகா. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கண்டிப்பாக கனகாவை பற்றின உண்மையை எங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டார். ஏன்னா என்னதான் ரோகிணி எங்களை ஏமாத்திருந்தாலும் பொய் சொல்லியிருந்தாலும் ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். மறுபடியும் ரோகிணி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னு தெரியாமல் நீங்கள் மனோஜை ரொம்பவே நம்புறீங்க. அது மட்டும் இல்லாமல் கனகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க தேவிகா. என்ன மீனா இதெல்லாம்? மனோஜ் அப்போ எங்களை ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லும்போது உடனே தேவிகா சொல்கிறாங்க, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும்னு மனோஜ் தான் சொன்னார். அப்போ மனோஜ் பொய் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் எங்ககிட்டயே உண்மையை சொன்னதில்ல. அதே மாதிரி நாங்களும் மனோஜை நம்பி ஏமாந்து போய் தான் நிற்கிறோம். நீங்கள் எதுக்காக மனோஜுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, ரொம்ப பொறுப்பாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கனகா அப்பப்போ மனோஜோட கடைக்கு போகும்போது இங்கே மனோஜ்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி மனோஜ்கிட்ட கேட்டப்ப மனோஜும் உண்மையை சொன்னார். சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்னு நம்பிக்கையோடு இருந்தேன். அதான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும், நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தானே உண்மை என்னென்னு தெரியுது. ரோகிணி மாசமாக இருக்காங்க. அப்போ மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை. என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை என்னாக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க தேவிகா. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் கனகாவோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கணும், மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லுங்கள். இனி மனோஜை நீங்கள் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படி மனோஜை நம்ப முடியும்? மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன். உங்கள் வீட்டுக்கு நான் கிளம்பி வரேன் மீனான்னு சொல்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, கனகாவை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா வீட்டுக்கு வந்த உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நான் எதுக்காக ரெஸ்ட் எடுக்கணும்? இவ்வளோ நேரம் விஜயா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நீயும் வந்துட்ட, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிற மீனா அப்படின்னு சொல்லும்போது தேவிகா கனகாவை கூப்பிட்டுட்டு விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. பாட்டி தேவிகாவை பார்த்த உடனே, மீனா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க. பாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அண்ணாமலை மாமா விஜயாத்தை எல்லாரையும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மீனா என்னாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, இல்லை மாமா, நான் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், எல்லாரையும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேறு வேலையே இல்லையா? இப்படி முத்து தான் தேவையில்லாமல் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லுவான், ஆனால் நீ என்ன என்கிட்ட கேட்காம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எவ்வளோ பெரிய உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரியுமா? இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க, மனோஜ் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் மனோஜ் வரமாட்டான், மனோஜுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, முத்து தான் ஃபோன் பண்ணா, மீனா சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னாங்களாம். என்ன மீனா எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது அங்கே தேவிகாவும் கனகாவும் நிற்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். என்ன மனோஜ், இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? நான் ஏற்கனவே இவங்களை கோயிலில் பார்த்துருக்கேன், உன்னுடைய ஃப்ரெண்டு தானே கனகா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசும்போதே இங்கே தேவிகா சொல்கிறாங்க, என் பொண்ணு மனோஜோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணலை,
உங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக மனோஜ் இப்படிலாம் பேசினாரு. நானும் அன்னைக்கு அமைதியாக இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட உண்மையை சொல்லட்டுமா? உங்கள் பையன் மனோஜ் தான் என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. என்ன மாப்பிள்ள? விஜயா கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போவும் உண்மையை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், எங்களுக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி மனோஜ் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மனோஜ் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு கனகா சொல்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால தான் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் நான் வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும்போது, பாட்டி என்ன அண்ணாமலை இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவிகா பேசணும்ல அப்படின்னு சொல்லும்போது தேவிகா பேசுகிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. மனோஜ், நீங்கள் இப்படி எங்களை ஏமாத்துவீங்கன்னு யோசிக்கவே இல்லை. ரோகிணி மாசமாக இருக்காங்க தானே? ஆனால் நீங்கள் சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு என்கிட்ட பொய் சொன்னீங்க. அதனால தானே என் பொண்ணு கனகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ தான் எனக்கே உண்மை தெரிய வந்தது. மீனா தான் உண்மையை சொன்னாங்க. மனோஜ், நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல், ஏன் மனோஜ் அப்புறம் என்கிட்ட நிறைய பணம் வாங்குனீங்க? ஏன் மனோஜ் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பொய் சொன்னீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தேவிகா. நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரோகிணி வந்திருந்தப்ப அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். ஆனால் நான் இப்போ ரோகிணி கிட்ட பேசுறதில்ல. ரோகிணி பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி பொய் சொல்லலை மனோஜ், நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் எங்கள் பிஸ்னஸை நீங்கள் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மையை உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்வீங்க அப்படின்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜ், இப்போவே நீங்கள் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரணும். அதே மாதிரி நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கீங்க. அதுக்காக சரியான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பேசனே தெரியல. மீனா, ஏன் மீனா இப்படிலாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் நேற்று கனகாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. அப்போ நானும் அங்கே தான் இருந்தேன். மனோஜ் என்னை கவனிக்கல. மனோஜ் கனகாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ தான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த உண்மை நம்ம வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாதுன்னு முதல்ல தேவிகா கிட்ட சொல்லணும். ஏன்னா நம்ம மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு தேவிகா நினைக்கக்கூடாது. மனோஜால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல தேவிகா கிட்ட பேசலான்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் மனோஜ் நம்மளை மட்டும் ஏமாத்தலை, இங்கே வந்து தேவிகா கிட்டேயும் நிறைய பணம் வாங்கியிருக்காரு, பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது உண்மை என்னன்னு தெரியாமல், விஜயாத்தை, நீங்கள் மனோஜுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, மனோஜுக்காக நீங்கள் வந்து எவ்வளவோ பேசுனீங்க. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனோஜ் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என்ன விஜயா, உனக்கு எதுவுமே தெரியாதான்னு கேட்குறாங்க பாட்டி. அத்தை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, இப்போ தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம்னு நினைக்கும்போது மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனோஜ் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ எனக்கு தெரியாமல் இங்கே மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, இப்போ என்ன செய்கிறது? மீனா உண்மையை கண்டுபிடிச்ச உடனே எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் மீனா இங்கே வந்து மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக தேவிகா, கனகா எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை, முதல்ல மனோஜை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த உண்மையை கனகாவோட அம்மா தேவிகா வந்து சொன்னாதான் சரியா இருக்கும்னு நான் வந்து யோசித்தேன். மனோஜால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான், நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் தேவிகாவை நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். முதல்ல இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே மனோஜ், நீங்கள் எப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தர போறீங்கன்னு இங்கே வந்து கனகாவோட அம்மா தேவிகா கேள்வி கேட்கும்போது, எப்படியாவது அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லும்போது, நாளைக்கே எனக்கு அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தேவிகா. எப்படி உடனே ஏற்பாடு பண்ண முடியும்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க மனோஜ், எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்க. இந்த உண்மையை மீனா தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பணத்தை நீ உடனே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என் ஃப்ரெண்டு தான் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னு பொய் சொன்னல, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டல மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு மனோஜ். அடுத்த நாள் தேவிகா மறுபடியும் மனோஜ் கிட்ட பேசுறதுக்காகவும் மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. தேவிகா வரும்போது விஜயா சொல்கிறாங்க, மறுபடியும் கனகாவோட அம்மா தேவிகா வந்திருக்காங்களே அப்படின்னு பதட்டமாக இருக்காங்க விஜயா.
ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு மீனா செஞ்ச உதவியை ரொம்பவே பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. மீனா இந்த உண்மையை சொன்னதால தான் மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். மீனாவுக்கு கண்டிப்பாக நானும் உதவி செய்யணும்னு நினச்சேன். மீனா சொன்ன உண்மையால தான் என் பொண்ணு கனகாவை நானே பார்த்துக்கலான்னு யோசனை பண்ணிட்டேன் அப்படின்னு மீனாவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் இங்கே தேவிகா கொண்டு வந்த பணத்தை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லும்போது, இல்லை மீனா, நீங்கள் தான் இந்த உண்மையை சொல்லியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தான் இந்த பணத்தை கொடுக்கணும்னு நானும் உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா செஞ்ச உதவிக்காக மீனாவுக்கு பரிசு கொடுக்குறாங்க தேவிகா. அதே மாதிரி மனோஜ் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அந்த சமயம் போலீஸ் வந்த உடனே மனோஜ் வசமாக மாட்டிக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வந்த தேவிகா மீனா செஞ்ச உதவிக்காக மீனாவுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க. ஆனால் என் பையன் மனோஜ் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டானே அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவங்க நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. மீனா உண்மையை சொன்னதால தேவிகா இப்படிலாம் செய்வாங்கன்னு யோசிக்கவே இல்லைன்னு தேவிகா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு மனோஜ்.